everyone, welcome back to our new video. Today it's 17th September. மிலாடி நபி அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே வந்து லீவ் தான் இன்னைக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு ஸ்டடி vlog பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபிசிக்ஸ் தான் படிக்க போகிறோம். இன்னும் குவார்ட்டர்லி எக்ஸாம் தொடங்க ஜஸ்ட் ஒரே ஒரு டே தான் இருக்குது. 19 எக்ஸாம் தொடங்க போகுது. எங்களுக்கு எல்லா கோர் சப்ஜெக்ட்ஸுமே வந்து ஒரு டே லீவ் இருக்குது. பட் ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் லீவே இல்லை. ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் போர்ஷன்ஸ் நிறையலாம் இல்லை, கொஞ்சம் போர்ஷன்ஸ் கவர் பண்ணலான் இருக்கோம். உண்மையாகவே படிக்கிறதுக்கு மூடே இல்லை தான், பட் படித்து ஆகணுமே அப்படிங்கிறதால தான் படித்தோம். இன்றைக்கி எழும்பவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 7 o'clock மாதிரி தான் எழும்பினோம். இப்போது ரொம்பவே லேட்டாக 11 o'clock தான் படிக்கவே உட்காந்தோம். ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் தான் படிச்சுட்டு இருக்கோம். அதுதான் இவ்வளோ சீரியஸாக படிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. நான் லாஸ்ட் மந்த் நிறைய லீவ் எடுத்துருந்ததுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு புரியலை. அதனால தான் அவகிட்ட நிறைய திட்டெல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். ஸோ படிக்கும்போது அப்படியே இன்றைக்கி எங்கள் மம்மி வந்து கோதுமை களி உருண்டை பண்ணாங்களா, ஸோ அதே அப்படி சாப்பிட்டே படிச்சுட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் பெட்டில் உட்காந்து படிக்கிறது அவ்வளோ நல்லதில்லை, நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஸ்டடி டேபிள் வாங்கி கேளுங்கன்னு. எங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டடி டேபிள் இருக்குது. பட் எங்களுக்கு ஸ்டடி டேபிளை விட பெட்டில் உட்காந்து படிக்கிறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால தான் நாங்கள் வந்து பெட்டில் உட்காந்து படிக்கிறோம். வீடியோ எடுக்கும்போதாவது நாங்கள் வந்து டேபிளில் உட்காந்து படிக்கலாம்னு நினச்சாலும் பட் அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால வீடியோலையுமே நாங்கள் வந்து பெட்டில் தான் உட்காந்து படிக்கிறோம். எங்களுக்கு தெரியும் அது எங்களோட பாடி போஸ்டருக்கு நல்லது இல்லை தான். பட் என்ன பண்ணுறது, கம்ஃபர்டபுள் ஆகி போச்சு. சின்ன வயசுலேருந்து எங்கள் மம்மி பெட்டில் உட்காந்து எங்கள் 2 பேர் படிக்க வச்சு என்ன பண்ணுறது, கம்ஃபர்டபுள் ஆகி போச்சு. எங்கள் மம்மி அடிக்கடி சொல்லுவாங்க பெட்டில் உட்காந்து படிக்க வேணாம், சேரில் உட்காந்து படிங்கன்னு. பட் அப்படியே பழகுனதுனால எங்களால் மாற்ற முடியலை. பட் இவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு சேஞ்சுக்கு வந்து சேரில் உட்காந்துருக்கோம். வீடியோக்காக மட்டும் இல்லை, இனிமேல் எப்போவுமே இங்கே உட்காந்தா படிக்கலாம்னு நினச்சிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். சில பேர் கேட்டிருந்தாங்க ஸ்டடி டேபிள் வீடியோ போட சொல்லி. எங்களோட ஸ்டடி டேபிளுக்கு கொஞ்சம் மேக் ஓவர், அங்கே கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேக் ஓவர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக அந்த வீடியோவும் போடுறோம். ஸோ இப்போ டைம் எவ்வளோனா 1:15 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம். லஞ்ச் சாப்பிட்டு வந்து மீட் பண்ணலாம். இன்னைக்கு எங்களோட லஞ்ச் என்னதுன்னா பீட்ரூட் பொரியல், சோறு, அதுக்கப்புறமா ட்ரம்ஸ்டிக் போட்ட துண்டு ஃபிஷ் கறி. வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு நாங்க லஞ்ச் காட்டினாலுமே ஃபிஷ் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கன்னியாகுமரினாலே அதுதான் ஸ்பெஷல். சில பேர் சில வீடியோஸ்ல கேட்டிருந்தீங்க நீங்க வந்து மலையாளியா இல்ல உங்க ஊர் என்னதுன்னு கேட்டிருந்தீங்க. நாங்க மல்லூர் இல்ல, நாங்க தமிழ் தான். பட் வி ஆர் குமரி கேர்ள்ஸ், கன்னியாகுமரியில உள்ளவங்க. இப்போ உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிடலாம். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? என்னது? சுண்ட பசித்தா உண்ட உணவு நன்கு செலுத்த பெண் உண்ணுந்தால் நோய் வராதா? அப்படியே சொன்னாரு திருவள்ளுவர். அது திருக்குறள் மறந்து போச்சு. அதனால எனக்கு இப்படி பசிக்கு முன்னாடி சோறு தர விடாது. நீ இல்ல படிச்சு முடிச்சுட்டு சாப்பிட போறேன்னு வந்து நான் சாப்பிட விடாது. நான் இங்க வந்து
நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தலைவலியாகவும் அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் கொஞ்சம் தூக்கமாகவும் இருக்கு. ஸோ நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் படிக்க போகிறோம். பை. எங்களோட ரெஸ்ட் எப்படின்னா கிட்டத்தட்ட 5 o'clock வரைக்கும் வந்து தூங்கியிருக்கோம். நாங்கள் 3 o'clock எழும்பணும்னு நினச்சோம். பட் 5 o'clock வரைக்கும் இந்த ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து டீ எல்லாம் குடிச்சு மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு படிக்க வந்துட்டோம். Now the time is 6 o'clock. நாங்கள் இப்போ தான் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு படிக்க உட்காந்துருக்கோம். காலமாக வந்து ப்ராப்ளம்ஸ் படித்தோம். இனி நாங்கள் தியரி பார்த்து படிக்க போகிறோம். வாங்க படிக்கலாம். இப்போ டைம் வந்து ஒரு 9 மாதிரி ஆகுது. நாங்கள் எங்களோட டின்னரை முடிச்சுட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் படிக்க உட்காந்துட்டோம். இனி ஒரு 1 hour மாதிரி படிச்சுட்டு தூக்க போகலான்னு நினச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி இந்த டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி எங்களுக்கு வந்து டேபிள் யூஸ் பண்ண சொன்ன அந்த அக்கா வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்து எங்கள் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்து என்னது பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்தாங்களா அப்படிங்கிறது அப்படின்னு. ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறது. அது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். உண்மையாகவே அவங்க அப்படி சொல்லும்போது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்து. ஸோ அதனால தான் கேட்குறேன். ஸோ இப்போ டைம் வந்து 10 கரெக்டாக ஆகுது. நாங்கள் இதோட படிக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஃபிசிக்ஸ் மட்டும்தான் டஃபஸ்ட், அந்த கோர் சப்ஜெக்ட்ஸில் வந்து லீவ் இல்லாதது. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஃபிசிக்ஸை தான் கவர் பண்ணோம். நீங்கள் இந்த டே என்னென்ன பண்ணீங்கன்னு வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். See you in another video. Bye bye.